தெய்வங்களுக்கெல்லாம் போயிடும் சில பேர் ஆனா பிள்ளையார் பட்டியல போய் பாருங்க, அவர் கையில என்ன வச்சிருக்காரு? பிள்ளையார் என்ன வச்சிருப்பாரு கையில? கொழுக்கட்டை இல்ல, சிவலிங்கத்தை வச்சிருக்காரு பிள்ளையார் பட்டியல. நம்ம ஊர்ல நிறைய பேர் கோயில போய் சாமியை பார்க்க மாட்டாங்க, ஐயரை தான் பார்த்துட்டு ஒரு 10 ரூபா போட்டு திருநீரை பூச்சிக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுவாங்க. பிள்ளையார் பட்டியல போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த கற்பக விநாயகர் கலந்து சிவலிங்கம் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த சிவபூஜை செய்வதனால விநாயகருக்கு எல்லா விதமான பலன்களும் சிவன் கொடுக்கிறார். அப்போ சிவனை விட உயர்ந்த கடவுள் யாரும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. முருகனை கடவுளா கும்பிடுறோம், ஆறுபடை வீட்டுல கும்பிடுறோம். முருகா ஒரு கடன் ஓடும் அடியார் முடிமை இருகாலும் வைத்து அறிவோனே. ஒரு புலவர் பாடினா, ஒரு கால் முருகா என்று சொன்னால் இருகாலும் தலைமை வைத்து நமக்கு அறிவுறும். ஆனால் அந்த முருகனே சூரனை வரம் செய்வதற்கு முன்னாடி திருச்செந்தூர்ல என்ன செய்தார்? 5 லிங்கங்களை வைத்து சிவபெருமானை வணங்கிய முறைதான் சோழசம்ஹாரம். திருச்செந்தூர் போகாம இருந்திருக்க மாட்டீங்க, திருச்செந்தூருக்கு எல்லா அச்சாரங்களும் போயிருக்கீங்க. அந்த முருகனுக்கு பின்னால இருக்கின்றது பஞ்சலிங்கம்னு பேரு, அதை போய் பார்க்கணும். எங்க முருகனை பார்த்துக்க விடமாட்டேன்றாங்க, இதுக்கே 30 மணி நேரம் ஆகுது. பின்னாடி உள்ள பஞ்சலிங்கத்துல பார்த்தா உடனே பஞ்சர் ஆயிடும். அவ்வளவு நேரம் காத்திருக்கணும், போய் பார்க்கணும். அந்த முருகன் வீரத்தை, அந்த முருகனுக்கு வீரத்தை வழங்குவது யாருன்னா வேல், சக்தி வேல் அம்மா கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? பராசக்தி. வேலாயுதத்தை அம்மையார் கொடுத்தாங்க, சக்தி. அப்போ சிவன் என்ன கொடுத்தார் என்றால் வீரத்தை கொடுத்தார். அதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ராமனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, மகாபாரதம், ராமாயணம் எல்லாவற்றிலும் வீரத்திற்கு வெற்றிக்கு அடிப்படையாக இருந்தவர் யார் என்றால் சிவபெருமான் தான். மறந்திருக்கிறேன். எனவே அந்த சிவனை நீங்கள் வழிபட்டால் கடவுள் மேலே அனைவரும் வழிபட்டதாக ஒரு திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சிவனை 5 லிங்கம் இருக்கு, பஞ்சலிங்கம். அந்த 5 லிங்கங்களை வழிபட்டு வைத்துதான் திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரத்தை கிளம்புகிறார். அப்ப விநாயகர் வழிபடுகிறார், முருகன் வழிபடுகிறார், அம்மா சக்தி. வீட்டுல எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் யாருக்கு இருக்குன்னா அம்மா வீட்டுதான் இருக்கு எல்லாம். அங்க வள்ளுவரே சொல்றாரு, வாழ்க்கை துணை நலம் எழுதினார். நிறைய பேர் எந்த தமிழாசிரியர் கேட்பாங்க, வாழ்க்கை துணை நலம்னு எழுதினாரு, அந்த குடும்ப தலைவனை பற்றி ஒரு அதிகாரம் கூட பாடு ஏசாமி கேட்பான். நான் என்ன பண்றது, அவர் எழுதல, அவர் வந்து நான் எழுதி கொடுங்க, நீங்க எல்லாம் கேட்கறாங்கன்னு கேட்க முடியுமா? நான் என்ன சொன்னேன், சொன்னா திருமணவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க, எதுவுமே சொன்னாலும் காதல விடாத கேட்காத இருக்கிறவங்களுக்கு எதுவுமே சொல்லலன்னு சொல்லுவோம் சார். அப்படின்னா நாங்க திரும்ப மாட்டோம்னாலும் கோவப்பட்டு அடிக்க வருவோம். அப்படி இல்லையா, நீதான் வாழ்க்கை. அப்ப உனக்கு துணை வாழ்க்கை, துணை நலம். நீயே வாழ்க்கைன்னா வாழ்க்கைக்கு எதிரியாக உதவிட்டார் அப்படி சொல்லுங்களேன் சார். அப்ப நான் இயல்பாகவே வள்ளுவர் நாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்லப்பா, பின்னாடி இருந்த எழுதிட்டாரு, கையெண்ணாமை, பேசாமை, இதெல்லாம் எழுதிட்டா. ஆக பராசக்திக்கு எங்கேருந்து சக்தி வைக்கணும்னா, பராசக்தியே சிவனை வழிபட்டுத்தான் சக்தி வைப்பட்டார். அது வேணும். மகா சிவராத்திரி அன்று திருவண்ணாமலையிலே உண்ணாமலை அம்மன், உண்ணாமலை உடையாளும் உடனாகிய ஒருவன், உண்ணாமலை அம்மை இருக்கின்றாலே. அம்மை இங்க வந்து பேசக்கூடாது, நான் தான் என்னதான் பேசுறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க யாராவது பேசுறீங்கன்னா நீங்க மைக்கு வாங்க, நான் உங்களுக்கு தரேன். யாரும் புத்தர் தான் பேசணும். நீங்க நல்லா பேசுறீங்கன்னா நான் உங்களுக்கே மேய்க்கிறேன். நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். திருவண்ணாமலையில இன்றைய தினம் மகா சிவராத்திரி என்று பராசக்தி உண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையார்